உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து. அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நவாம்சம் என்றால் என்ன. ஜோதிடத்தில் நவாம்சம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இப்பதிவில் நாம் காணலாம். ஜோதிடத்தில் ராசி கட்டம் என்பது ஜாதகர் பிறந்த கிரகங்களின் கோச்சார நிலையை நமக்கு காண்பிக்கும். இது ஜாதகரின் உண்மையான ஜாதகம். இதில் நவாம்சம் என்பது ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் பலம் கொண்டு இயங்குகிறதா அல்லது பலமற்று இயங்குகிறதா, அக்கிரகங்களுக்கு ஆற்றல் அதாவது சக்தி எந்த நட்சத்திரத்தின் வழியே கிடைக்கிறது என்பதை கூறும் ஸ்கேன் ரிப்போர்ட்டே நவாம்ச சக்கரமாகும். ராசி கட்டத்தில் கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்துள்ளன என்பதை காட்டும். இந்த நவகிரகங்களில் எந்த கிரகம் எந்த ராசியில் எப்படி உள்ளது என்பதை கூறுவதே நவாம்சமாகும். நவாம்சம் என்பது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்றும் அந்த கிரகம் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அமர்ந்துள்ளது என்பதை கூறுவது நவாம்ச சக்கரமாகும். அவ்வாறு அறியும் பட்சத்தில் கிரகங்களின் வலிமையை எளிதாக அளவீடு செய்வதற்கு உதவும் கருவிதான் நவாம்ச சக்கரம். மேலும் கிரகம் எந்த நட்சத்திர பாதச்சாரத்தில் அமர்ந்துள்ளது என்பதை அறியும் பொழுது கிரகத்தின் பாகையின் அளவை நாம் தெளிவாக யூகிக்க முடியும். அவ்வாறு பாகையின் அளவு அதிகமானால் அந்த கிரகம் மீனம், கடகம், விருச்சிகம் போன்ற ராசிக்குள் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள இயலும். நவாம்ச கட்டத்தில் கடகம், விருச்சிகம், மீனம் போன்றவை நீர் ராசிகள். இந்த நீர் ராசிக்குள் ஒரு கிரகம் அமரும்போது ஜாதகர் நினைக்கும் காரியத்தை முடிக்கும் திறன் இந்த ராசியில் அமர்ந்த கிரகங்களுக்கு உண்டு. மேலும் நீர் ராசியில் அமர்ந்த கிரகங்களின் திசா புக்தி நடைபெறும் காலத்தில் நற்பலன்களை செய்யும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நெருப்பு ராசியில் அமர்ந்த கிரகங்கள் மிக குறைந்த அளவு பலன்களை பெறலாம். காற்று ராசியில் அமர்ந்த கிரகங்கள் மிகவும் மத்தியமமான பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த நவாம்ச கட்டத்தின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நவாம்சம் எப்படி அமைக்கப்படுகிறது? நவம் என்றால் 9, அதாவது ராசி சக்கரத்தில் உள்ள ஒரு ராசியை 9 சம பங்குகளாக பிரித்து அதனை கொண்டு தனி சக்கரம் அமைத்தால் கிடைப்பது நவாம்ச சக்கரமாகும். ராசி கட்டத்தில் அமர்ந்த கிரகம் இந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்துள்ளது என்பதை குறித்து கொள்ளுதல் அவசியமாகும். 9 நட்சத்திர பாதங்களுக்கு ஒரு ராசி என அமைப்பது ராசி சக்கரமாகும். ஒரு நட்சத்திர பாதத்திற்கு ஒரு ராசி என அமைப்பது நவாம்ச சக்கரமாகும். நன்றி, வணக்கம், சுபம்.